ஆசையாக தன்னுடைய மகளை வளர்த்து சிறப்பாக கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு சில வருடங்களிலேயே கணவர் இறந்து போகிறாரு. அந்த பெண்மணி தனிமையாகிறாங்க. ஒரு ஆண் குழந்தை. அந்த குழந்தைய படிக்க வச்சு மிலிட்ரியில் டிஃபென்ஸில் சேர்க்குறாங்க. அவர் வடநாடு போனவர் அம்மா திரும்பி பார்க்கவே இல்லை. அப்போ தான் இந்த அம்மாவுக்கு புரியுது, நமக்கு யாருமே கிடையாது, கணவர் இல்லை, ஆசையாக வளர்த்த ஆம்பளை பிள்ளையும் நம்மளை எதுவும் கண்டுக்க மாட்டேங்குது. சரி, நாம் இனிமேல் இப்படி இருந்தால் சரி வராது அப்படின்னு நினச்சிக்கிட்டே படுக்கிறாரு. இரவு ஒரு ஒளி, இறைவன் ஒளி வடிவாக தோன்றுகிறார். நீ இங்கிருந்து செல், தமிழகம் முழுவதும் பயணம் செய் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த அம்மா கிளம்புறாங்க, வீட்டை விட்டு வெளியேறாங்க. அப்படி பயணம் செய்து கொண்டே வராங்க. திருச்சியில் அப்படி மாணிக்க வாசக சுவாமிகள் அப்படிங்கிறவங்கள்ட்ட துறவரம் ஏற்றுக்கொள்கிறாங்க. அவர்கிட்ட தீட்சை வாங்குகிறாங்க, துறவரமும் ஏற்றுக்கொள்கிறாங்க. அதுக்கடுத்து இந்த வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி இருக்கு இல்லைங்களா, அங்கே வெள்ளக்குட்டை அப்படிங்கிற ஊர். அங்கே தவத்திரு பெண்மணி ஒருத்தம்மா, அதாவது தேவானந்தம்மா அப்படின்னு அப்போ இருந்திருக்காங்க. அவங்க மிகப்பெரிய ஞானியாக இருந்திருக்காங்க. அந்த அம்மாக்கிட்ட இந்த அம்மா தீட்சை வாங்குகிறாங்க. வேதாந்தம், வேதங்கள், உபநிடதங்கள் அதெல்லாம் அந்த அம்மாக்கிட்டேருந்து இவங்க கற்றுக்கிறாங்க. அங்கே இருக்கும் பொழுது கணவனை இழந்தவங்க ஜோதி அம்மாள் அப்படின்னு ஒருத்தவங்க வராங்க. அவங்க இந்த அம்மாவுக்கு அதாவது ரத்தினம்மா அப்படிங்கிறவங்க தான் நாம் சொல்லிட்டு இருக்கிறவங்க. இந்த ரத்தினம்மாவுக்கு சிஷ்யை ஆகிறாங்க. நான் உங்கள் கூடவே வந்துடுறேன், எனக்கும் யாரும் கிடையாது, கணவரும் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சிஷ்யாக சேர்ந்துடுறாங்க. உடனே அடுத்தது ரத்தினம்மாள் அவங்க கிளம்புறாங்க. அங்கே இந்த திருச்சியிலேருந்து கிளம்பி நேராக வேலூருக்கு வராங்க. வேலூரில் அந்த கேவி குப்பம், அதுக்கு பக்கத்தில் மகாதேவ மலை, ரொம்ப ரொம்ப புகழ்பெற்ற மலை. இப்போவும் அது புகழ்பெற்ற மலை. இப்போவும் துறவிகளால் சூழப்பட்ட ஒரு மலை தான். அந்த மலைக்கு வராங்க. வந்தவுடனே அப்படியே அந்த மலையை பார்க்குறாங்க. கொஞ்சம் தூரம் ஏறுறாங்க, இறங்குறாங்க, தவம் இருக்கிறாங்க. அப்புறம் அதில் ஒரு சின்ன குகை. அந்த குகை சரி நமக்கு இதுதான் சரியாக வரும் நம்ம தவம் செய்கிறதுக்குன்னு சொல்லி உட்காந்து தவம் செய்கிறாங்க. வருஷக்கணக்கில் தவம் செய்கிறாங்க. நிறைய பூச்சி பொட்டு அதெல்லாம் வருது. அவங்க மேலே ஏறி இறங்குது, பாம்பு வருது, ஏறி இறங்குது. அதுக்கடுத்து அதை சுற்றி முட்புதர்கள்லாம் முளைக்குது. அது இந்த ஜோதியம்மா எப்போயாவது அதை சுத்தப்படுத்துவாங்க. அது ஒரு சில உயிரினங்கள்லாம் அவங்க அடிப்பாங்க. அதெல்லாம் அடிக்கக்கூடாது, அதெல்லாம் பிரம்மஸ்வரூபம், எல்லா உயிரினங்களும் பிரம்மஸ்வரூபம், எதையும் நாம் சிரமப்படுத்தக்கூடாது அப்படிம்பாங்க. அங்கே இருந்தபடியே குகையிலையும் மலையிலையும் இருந்தபடியே மக்களுக்கு நிறைய உபதேசம் செய்தாங்க இந்த ரத்தினம்மா. இந்த ரத்தினம்மா மலையில் போய் உட்கார்ந்ததுனால மலையம்மா அப்படின்னு மக்களால் அழைக்கப்பட்டாங்க. கொஞ்ச காலம் மக்கள் மலையை தேடி தேடி வந்தோடனே அந்த அம்மாவுக்கு சங்கடமாக இருந்தது. நம்ம ஒருத்தவங்களுக்காக இவங்கெல்லாம் ஓடி வராங்களே, நாம் ஏன் அவங்க இருக்கிற இடத்துக்கு போகக்கூடாது, அதனால் கிளம்பிடுவோன்னு சொல்லிட்டு ஊர் ஊராக போய் கிளம்பி பக்தியை வளர்க்க ஆரம்பித்தாங்க. வேதங்களில் இருக்கக்கூடிய சாரங்களை சொல்லி கொடுத்தாங்க. கிராம மக்களுக்கு, பாட்டாளி மக்களுக்கு புரிகிற மாதிரி எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. நாளுக்கு நாள் கூட்டம் லட்சக்கணக்கில் கூடிக்கிட்டே போச்சு. எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அவங்களுக்கு தீர்வு சொன்னாங்க, அவங்களுக்கு ஆற்றுதல் படுத்தினாங்க. அதனால் அந்த அம்மாவை மலையம்மா மலையம்மான்னு சொல்லி மக்கள் தெய்வமாக வணங்க ஆரம்பித்தாங்க. அப்படியே காலம் நகர்ந்துட்டு இருந்தது. 1900 அதாவது 1776ஆம் ஆண்டில் ஆவணி மாதத்தில் பரணி நட்சத்திரத்தில் அந்த அம்மா திடீர்னு பரிபூரணம் ஆயிட்டாங்க. இவங்களுடைய ஜீவசமாதி எங்கே இருக்குன்னா வேலூர்லேருந்து 26 கிலோமீட்டர் அந்த கேவி குப்பம். அங்கேருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் வடக்கே பிரியும் சாலையில் 4 கிலோமீட்டர் தூரம் போனால் மகாதேவ மலை. அந்த மலையை ஏறுறதுக்கு முன்னாடியே இந்த மலையம்மாவோட ஜீவசமாதி அமைஞ்சிருக்குங்க. ஆவணி மாதத்தில் பரணி நட்சத்திரத்தில் குரு பூஜை நடக்குது. அந்த அம்மாவை போய் நாம் அந்த ஜீவசமாதியில் உட்கார்ந்தோம்னா ஞானம் உண்டாகுது. நாம் எதுக்காக வந்திருக்கிறோம் அப்படிங்கிற தெளிவு வருது. பிள்ளைங்களுக்கு படிப்பு, ஞாபக சக்தி அதெல்லாமே வருது. நம்முடைய கர்ம வினைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்குது. அதனால்
மறவாமல் மகாதேவ மலையின் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மலையில் இருக்கக்கூடிய ரத்தினம்மாள் என்று சொல்லக்கூடிய மலையம்மா அவர்களுடைய ஜீவசமாதி செல்வோம், தவமிருந்து தியானம் செய்வோம், எல்லா நன்மைகளையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, குருவாரமாகிய இன்றைய நாள் மகான்கள், யோகிகள், தவசிகள், மகரிஷிகளின் அருளாசியால் வெற்றி திருநாளாக உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.